இரவிலே விழித்துக் கொள்ளும் விழிகள் நான், வீடெல்லாம் உறங்கும் போது விழித்திருக்கும் இதயம் நான். எனக்கென்று நேரம் இல்லை, என் களைப்பை சொல்லவும் இல்லை. எல்லோருக்காக வாழ்ந்தாலும் என்னை யாரும் கேட்டதில்லை. காலை வெளிச்சம் வருவதற்கு முன்பே என் கால்கள் பயணம் தொடங்கிடுமே. காபியின் வாசம் எழுவதற்கு முன்னே என் கைகள் வேலை தொடங்கிடுமே. குழந்தையின் உடைகள் மடித்து வைத்து, கணவனின் தேவைகள் பார்த்து வைத்து, சமையல் அறையில் நெருப்பாய் நின்று சிரித்த முகத்தோடு பரிமாறுவே. பசி என்று யாரும் சொல்லும் முன்னே பாத்திரத்தில் உணவை வைத்திடுவே. அம்மா என்றொரு குரல் கேட்டால் 1000 வேலை மறந்திடுவேன். என் முதுகு வலித்தாலும் முகத்தில் காட்டியதில்லை. என் மனது அழுதாலும் கண்ணீரை விட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை என் நெஞ்சை உடைக்கிறது. இதெல்லாம் ஒரு வேலையா என்று மட்டும் கேட்காதீர்கள். என் இதயம் தாங்காத வார்த்தை, அது எளிதாக சொல்லாதீர்கள். சம்பளம் வாங்கும் வேலை இல்லை, விடுமுறை கிடைக்கும் வேலை இல்லை. அன்புக்காக நான் செய்யும் வேலையை அற்பமென்று சொல்லாதீர்கள். என் கைகளின் வலியை விட உங்கள் வார்த்தை வலிக்கிறதே. இதெல்லாம் ஒரு வேலையா என்றால் என் உள்ளமே உடைகிறது. அழுக்கு துணிகள் குவிந்திருந்தால் அழகாய் மாற்றும் கைகள் இவை. கலைந்த வீடு கிடந்திருந்தால் கோவிலாய் மாற்றும் கைகள் இவை. குழந்தைக்கு காய்ச்சல் வந்த இரவில் கண் மூடாமல் இருந்தவள் நான். காலையில் ஒன்றுமே நடக்காதது போல் சமையல் செய்ததும் நான் தானே. உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் உறங்காமல் அருகில் இருப்பேன். எனக்கு உடம்பு முடியாத நாளும் பரவாயில்லை என்று எழுந்திடுவேன். ஒரு நாள் நான் சமைக்கவில்லை என்றால் தீடே அதை உணர்ந்திடுவேன். ஒரு நாள் நான் ஓய்ந்து விட்டால் என் உழைப்பின் அர்த்தம் புரிந்திடுமே. பாராட்டுகள் நான் கேட்கவில்லை, பரிசுகளும் தேவையில்லை. நீ கலைத்திருக்கிறாயா என்றொரு கனிவான கேள்வி போதுமே. என் உழைப்பை மதித்து விட்டாய் என் கால்